ஸோ கியூபா பல்வேறு கட்டங்களில் பல்வேறு அடக்குமுறைகளை சர்வாதிக நடவடிக்கைகளை ஆதரித்திருக்கின்றது, செய்திருக்கின்றது. அதுக்குள் இருக்கின்ற பியூரோக்ரசி இருக்கின்றது. ஆனால் மார்க்சியவாதிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அதை பாதுகாக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு வரலாறு பாஸ்ட் ஒன்று இருக்கின்றது. இங்கே ஒரு கடந்த காலம் இருக்கின்றது. புலிகளுடைய வரலாறு, ஜேவிபியுடைய வரலாறு இருக்கின்றது. இதை கடந்து போவது கடினமான விஷயம்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் பல தவறுகள் நடந்திருக்கின்றன, விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த பழைமையிலிருந்து நாங்கள் பாஸ்டிலிருந்து பிரசன்ஸை அணுக முடியாது. உங்களுக்கு வரலாற்றை பார்த்தீர்களா புரியும் எவ்வாறு இனவாதம் கைப்பற்றியது மார்க்சியத்தை என்று. ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்டிய கட்சியைச் சேர்ந்த குமார் குணத்தினம் ஒரு உரையாடலின் போது சொல்லியிருந்தார். அவர் கேட்டுருக்கும் பொழுது, இப்போ இல்லை ஒரு நீண்ட காலத்துக்கு முதல் நாங்கள் செங்கொடியை போட்டுவிட்டு தேசிய கொடியை தூக்கி விட்டோம். அதான் நடந்தது ஜேவிபி. இங்கே இருக்கின்ற மார்க்சியவாதிகள் வாசிப்பை நிறுத்தி விட்டார்கள், அல்லது மறதி வந்து விட்டது, செலக்டிவான மறதி, அல்லது வசதிக்காக தெரிவு செய்கிறார்கள் என்ற நோக்கித்தான் நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்கலாம், சுயநிர்ணயம் என்பது பிரிந்து போகும் உரிமை தானே என்று. உண்மைதான், பிரிந்து போகும் உரிமையும் தான். அந்த பிரிந்து போகும் உரிமையை வழங்காமல், அவர்களுக்கான உரிமையை வழங்காமல் நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் அவர்களிடம் கோர முடியாது. இது ஒரு உடன்பட்ட உரையாடல் அல்லது பிரச்சார நடவடிக்கை என்று அல்ல. ஒரு தேசிய பிரச்சனை சார்ந்த பல கேள்விகள் இருக்கின்றன. பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற காலகட்டத்திலும் இருக்கின்றோம். இதனால் இது போன்ற உரையாடல்கள் அடிக்கடி நடக்க வேண்டும். பல்வேறு தெளிவுகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு அத்தகைய உரையாடல்கள் உதவும் என்ற அடிப்படையில் இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். இதில் நான் பேசுவதற்கு போது சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு பேசலாம்னு இருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது சொல்லுங்கள், எனக்கு ஒரு டைம் தாங்க, சரியா? தொடர்ந்து கன நேரம் பேசாமல். அரூப கருத்துக்கள் என்ற அடிப்படையில் இல்லாமல் புறவய காரணிகளோடு தொடர்பட்டவை கருத்துக்களும் என்ற அடிப்படையில் இருந்து பார்க்கின்ற, அதாவது கண்டிஷன் டிட்டர்மின்ஸ் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற ஒரு மார்க்சிய மரபிலிருந்து மார்க்சியம் சார்ந்த அடிப்படையில் இதை அணுகுவது தான் என்னுடைய நோக்கம். பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. பூர்ஷுவா பார்வை, பிரெஞ்சு சொல்லில் பூர்ஷுவான்னு சொல்வார்கள் இல்லையா, முதலாளித்துவம் சார்ந்த பார்வை என்று சொன்னால் பெரும்பாலானவை அவை பிரச்சார நெடி உடையவையாகவும் அகவே கருத்துக்கள் சார்ந்தவையாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். லிபரல் கருத்துன்னு சொல்வார்கள். நிறைய குழப்பவாதிகள் இருக்கின்றார்கள். லிபரல் ஒரு சிந்தனை முறை என்பது அது ஒரு குறுகிய ஒரு ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், அதுக்கு பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் சொல்லாடல்கள் மூலம் பல நான் ஏற்கனவே சொன்ன பூர்சுவா கருத்துக்களை அலங்காரம் செய்தல் என்ற நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம் அத்தகைய ஆய்வுகளில். நான் ஒட்டுமொத்தமாக சொல்லி கொண்டு போகிறேன், தூக்கி எறிவதா அல்ல உடைய ஒட்டுமொத்த பார்வை. ஆனால் ஏன் அதை ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், இவைகள் அனைத்தும் முதலாளித்துவ எல்லைகளை தாண்டுவதில்லை, அதை உடைத்து சிந்திப்பதில்லை. தற்காலிக தீர்வுகள், உடனடியாக என்ன செய்யலாம் என்றது பற்றி சிந்திப்பவர்களை தவிர, இல்லாதொழித்தல், ஒடுக்குமுறையை அழித்தொழித்தல், அதற்கான நிரந்தர தீர்வு என்ற பிரச்சனைகளை நோக்கி அணுகுவதில்லை. இதனால் தான் நாங்கள் மார்க்சியம் என்பதை தனியாக பேச வேண்டியிருக்கின்றது. மார்க்சிய கருத்தாடல் என்றால் என்ன, தேசிய இன பிரச்சனை பற்றி மார்க்சியம் என்ன முன்வைக்கிறது என்று. அதுக்கு முதல் இங்கு மார்க்சியவாதிகள் என்று பலர் இருக்கிறார்கள். நான் தான் என்னை மார்க்சியவாதி என்று சொல்லிக் கொள்கின்றேன். ஆனால் அவர் பலர் மார்க்சியவாதிகளா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஜேவிபி உடைய தலைமை தாங்குகிற என்பிபி என்று ஜனாதிபதி பதவியில் இருக்கின்றது. அதிகாரத்தை தொடர்ந்து பாராளுமன்றத்தையும் அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். அவர்களை மார்க்சிஸ்டுகள் என்று உலகம் முழுக்க சுட்டி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் மார்க்சியவாதிகளா என்ற ஒரு பெரிய கேள்வி. அவர்கள் மார்க்சியவாதிகள் அல்ல, ஒன்று. ரெண்டாவது, இங்கே பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன மார்க்சியவாதிகள். என்னை பொறுத்தளவில் ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டியிருக்கிறது. என்னென்னு சொன்னால், இங்கு தமிழ் மக்கள் மத்தியிலும் அல்லது தெற்கில் சிங்கள மக்கள் மத்தியிலும் கிழக்கில் முஸ்லிம் மக்கள் அல்லது மலைய மக்கள் என்று எல்லா பக்கங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையாக இருக்கின்ற பலமாக இருக்கின்ற மார்க்சிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள், பேரை சொல்லி பேசுவதனாலும் பிரச்சனையிலே பேசுவோம், கட்சிகள் பலமாக இருக்கின்ற கட்சிகள் எவருமே மார்க்சிய அடிப்படையில் தேசிய இன பிரச்சனையை அணுகுவதில்லை. ஒரு சில கட்சிகள் இருக்கின்றன, சிறு கட்சிகள், எவருமே இந்த பிரச்சனையை அந்த வகையில் அணுகுவதில்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மார்க்சிஸ்டுகள் ஒரு தேசிய இன பிரச்சனை என்பது நேஷனல் கோஷன், எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவார்கள்.
அது மாறிக்கொண்டிருப்பது. காலத்துக்கு காலம் மாறும், அரசின் பண்பு சார்ந்து மாறும், தேசிய ஒடுக்குமுறை கூடி குறையும் போது மாறும், எல்லா காலங்களிலும் ஒரே தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பது என்று நாங்கள் பார்க்க முடியாது. அதில் முழுமையான புரிதலை நோக்கி நகர்தல் என்பதும், அது பற்றிய முழுமையான புரிதலை நோக்கி நகர்தல் என்பதும் தனித்துவங்கள், சில தனித்துவம் பெக்யூலாரிட்டிஸ்களை உள்வாங்குவது தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதேசவாதம் அல்லது போன்ற தனிப்பட்ட பெக்யூலாரிட்டிக்குள் மூழ்கி விடுவதல்ல இந்த பார்வை. மாறாக தனித்துவங்களின் முழுமைத்துவத்தின் வெளிப்பாட்டை, அதன் இயக்கத்தை அவதானிப்பதன் மூலம் நாங்கள் அதை நோக்கி நகர முடியும். இதோடு எவ்வாறு என்று சொன்னால் மாறுகின்ற தன்மை, டெவலப்மெண்ட் தியரிஸ் என்று இருக்கு இல்லையா, எவ்வாறு சமூகம் மாறுகிறது, இயற்கை எவ்வாறு மாறுகின்றது அடிப்படையில் இருந்து அணுகுவது, சமூகத்தை சமூக விஞ்ஞான முறையில் அணுகுவது சார்ந்த அடிப்படையில் இருந்து தான் இது வருகின்றது. சமூக விஞ்ஞானம் என்பது மிக ஒரு சரியான காம்ப்ளிகேட்டான ஒன்று தான். ஆனால் அதுவும் ஒரு விஞ்ஞான முறையில் அணுக முடியும், அணுகத்தான் வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். கால் பொப்பர் மாதிரி அது சமூக விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது இத்தகைய தியரிகள் என்று பார்ப்பதல்ல. இது வந்து ஒரு நான் அதிகூடிய அறிதல் என்று நான் முன்வைக்கவில்லை, ஆனால் அறிதலின் நகர்தல் அப்படி முன்வைக்க முடியும். இதை வந்து நீங்கள் சுருக்க முடியாது ஒவ்வொரு வகைகளில். இதற்கு அறிதலுக்கான அடிப்படை நகர்தல், இயற்கையின் இயங்கியல் பற்றிய புரிதல், அதாவது இயங்கியல் என்று சொல்ல ஒரு கீ சொல், அதை தெரிந்து கொள்ளாமல் அது சாத்தியமில்லை. அந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதுதான் தற்போது இருக்கின்ற ஒரு திறமான ஒரு புரிதல் முறையாக இருக்கின்றது. அறிவு அல்லது அறிதல் என்பது இயற்கையினோட மாறுமுறவுகளை நமக்கு கொண்டு வருகின்றன. அவை தனித்துவங்களாகவும் கூட பெக்குலாரிட்டிஸாகவும் வெளிப்படலாம். ஆனால் அவை ஒரு பிரதேசத்துக்குள் அல்லது ஒரு பிராந்தியத்துக்குள், நான் சொல்வது ஒரு நாட்டுக்குள் மட்டுமில்லை, உலகளாவிய அளவில் தெற்கு வடக்கு கிழக்கென்றெல்லாம் பேசுகிறோம், ஐரோப்பிய என்றெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அந்த அடிப்படையில் சொல்கின்றேன். அதற்குள் முடக்க முடியாது. அவை பரவும் சக்தி வாய்ந்தவை, அவை பகிரப்படுபவை. இந்த புள்ளியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். எலக்ட்ரிசிட்டி என்பது எங்கு நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியம், அது எவ்வாறு பரவும் என்பதற்கு அடிப்படை ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த 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 புரிதலிருந்து வருகின்றோம். அல்லது பின்காலனித்துவ அல்லது காலனித்துவ நீக்கம் பற்றி பேசுபவர்கள் இங்கு வந்திருக்கிற சிறந்து கேட்பீர்கள் பேச்சை. ஒரு வகையில் அது மீளச் செய்வது அல்லது மீளச் செய்வது முதலிலிருந்து ஆரம்பிக்கலாமா என்று சிந்திப்பது கிட்டத்தட்ட என்ற ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது நாங்கள் திருப்பி எதற்காக we have to reinvent the wheel என்று சொல்வார்கள். என்னத்துக்கு நாங்கள் ஒரு சக்கரத்தை கண்டுபிடித்துட்டோம், வண்டியில் ஓடுவதற்கு சதுரத்தில் ஒரு சில்லு கட்டுவதில்லை. ஒரு வட்டத்தில் கட்டிய சில்லை மீண்டும் புதிதாக அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டுமா? நாங்கள் ஏற்கனவே அறிதலை ஏற்படுத்திய அறிதல்களிலிருந்து நகர்தல் என்ற ஒரு நோக்கை நாங்கள் வர வேண்டும் என்றால், தனித்துவங்கள் கொண்டாடப்படுதல் என்ற அடிப்படையில் தான் வைக்கிறோம். வேறுபாடுகள் கொண்டாடப்பட வேண்டும். அதே சமயம் அவை மட்டும் சுதந்திரத்தை, விடுதலையை வரையறுப்பது அல்ல. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். காலனித்துவ நீக்கம் என்பது நாம் சில சமயங்களில் பிற்போக்குகளை சகித்து கொள்வதாக கொள்ள கோருகிறது. இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஒரு கிழக்கு இந்திய கம்பெனியின் ஆதிக்கத்துக்குள்ளாகி விட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு பிற்போக்குத்தனமான இந்துத்துவத்தை முன்வைக்கின்றார்கள். ஐரோப்பிய ஜிசேக் உட்பட பல்வேறு ஜிசேக்கும் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்துத்துவத்தை, ஒரு பிற்போக்குத்தனத்தை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு போகின்றார்கள். அதே போல் கியூபாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்ப்பு என்ற அடிப்படையில் கியூபாவை எதுக்கு டிபெண்ட் பண்ணுவோம்? அது சோசியலிஸ்ட் நாடு கிடையாது. கியூபா ஒரு சோசியலிஸ்ட் நாடு கிடையாது. சைனா ஒரு சோசியலிஸ்ட் நாடு கிடையாது. இந்த உலகத்தில் சோசியலிஸ்ட் நாடுன்ற ஒரு நாடு கிடையாது. பேரில் இருக்கின்றது சோசியலிஸ்ட் குடியரசு என்று இலங்கை, எதுவுமே கிடையாது. கியூபா பல்வேறு கட்டங்களில் பல்வேறு அடக்குமுறைகளை, சர்வாதிக நடவடிக்கைகளை ஆதரித்திருக்கின்றது, செய்திருக்கின்றது. அதுக்குள் இருக்கின்ற பியூரோக்ரசி இருக்கின்றது. ஆனால் மார்க்சியவாதிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அதை பாதுகாக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்கின்றேன். சில சமயங்களில் இந்த காலனித்துவ எதிர்ப்பு என்பது, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது சில சர்வாதிகாரங்களையும் பிற்போக்குகளையும் சகித்துக்கொள்கின்ற தன்மைகளை நோக்கி நகர்த்துகின்றது. அப்போ இந்த டிரான்ஸ்மோடர்ன் ப்ளூராலிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, நவீனத்துவம் கடந்த பன்மைத்துவம் பற்றி பேசுவார்கள். வால்டர் பற்றி பேசியிருப்பீர்கள் நினைக்கின்றேன். அந்த ப்ளூரிநேஷனல் பன்முக தேசம் என்பது இன்னொரு வகையில் இது இன்னொரு கன்செப்ட். அதுவும் ஒரு வகையில் ஒரு கொடிய ஒன்றிணைப்பு அல்லது வலுக்கட்டாய ஒற்றுமை பற்றி பேசுகின்றது. இது ஒரு சிக்கலான விஷயம். நீங்கள் சிலி அல்லது
பெரு அல்லது பொலிவியா போன்ற நாடுகளுக்கு போனால் மப்பூச்சி என்ற குடி இருக்கிறார்கள் பழங்குடிகள். மப்பூச்சிகள் கடுமையாக ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொலிவியா ஒரு புளூரி நேஷனலாக வந்த பொழுது அங்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் தேசிய கோரிக்கையை முன்வைக்கவில்லை. ஆனால் இதே பிரச்சனை தீர்வை நீங்கள் சிலியில் இருக்கின்ற மப்பூச்சிகளுக்கு வைக்க முடியாது. அது அங்கு இரவும் பகலாக தாக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்களும் அதை நோக்கி நகராவிட்டாலும் பன்முகத்துவமான ஒரு அரசை நோக்கி அவர்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட அந்த ஒரு ஒடுக்குமுறை தொடரும் பட்சத்தில் அதுவும் ஒரு தேசிய கோரிக்கையை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எவ்வாறு இந்த தேசிய கோரிக்கை வளர்ச்சி அடைகின்றது என்பது ஒடுக்குமுறையுடன் ஒன்றிணைந்தது. ஒடுக்குமுறையை நீங்கள் விட்டு அதை பற்றி பேச முடியாது. அது அடுத்தது. மற்றது நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த வலுந்து செய்தல் வலுக்கட்டாயத்துக்கு எதிரான ஒரு பொசிஷனை தான் மார்க்சியம் இருக்கின்றது. தானாக அல்லது வாலண்டரி பேஸில் இணைதல் அல்லது யூனிட்டி என்பது வாலண்டரி பேஸில் நீங்கள் வலுக்கட்டாயமாக இணைக்க முடியாது. இது ஒரு முக்கியமான பார்வையிலிருந்து மார்க்சியம் பேசுகின்றது. இதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு வகையை சொல்லலாம், மக்களை திருத்தலாம், மக்களுக்கு நீங்கள் சொல்லலாம், எக்கனமிகள் கொண்டு வரலாம், மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையிலும் பேசுவார்கள். மூளையை மீள் ஒருங்கமைப்பு செய்தல் அல்லது நாங்கள் சிந்திக்கின்ற விதத்தை மாற்றுதல், இதன் மூலமாக மட்டும் புறத்தில் இருக்கின்ற காரணிகள் ஒடுக்குமுறைகளை நீங்கள் மாற்றிவிட முடியாது. அப்போ புறத்தில் இருக்கின்ற காரணிகள் தான் இந்த சிந்தனை முறையை தீர்மானிக்கின்றன என்ற புரிதல் இருந்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சிந்திக்கும் முறை என்ற அதுக்கு அப்பால் வரலாற்று பொருள்முதவாதம், எங்கள் வரலாற்று பொருள்முதவாதம் என்று சொல்லுவோம் இல்லையா, அடிப்படையான விஷயம் மார்க்சியவாதிகள் ஒரு புறச்சூழலில் மாற்றத்தை உண்டாக்காமல் அந்த கண்டிஷனை மாற்றாமல் சிந்தனை முறை மாறாது. இதில் அடுத்த விஷயம் இன்னொரு புள்ளி என்னென்னு சொன்னால் தேசிய அரசு என்ற பற்றிய ஒரு புரிதல். தேசிய அரசு என்பது முதலாளித்துவத்தின் தோற்றத்தோடு இணைந்தது. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக காலகட்டம் ஒரு முதலாளித்துவ காலகட்டம் என்று வேற இருக்கின்றோம். அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். வலதுசாரிகள், இடதுசாரிகள் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த காலகட்டம் உருவாவதோடு இணைந்தது தான் புதிய தேசிய அரசு. இதை நாங்கள் பழைய தேசங்களுடன் இணைத்தோ அல்லது பார்க்க முடியாது. இது ஒரு புதிய ஒரு என்டிட்டி, தேசிய நேஷன் ஸ்டேட் என்பது. இது ஒரு ஜனநாயக புரட்சியோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கின்றது. நான் குறிப்பிடுவதற்கு என்னென்னு சொன்னால், அது நீண்ட டைம் இல்லை அதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக பேசுவதற்கு. அந்த புள்ளி சார்ந்த ஒரு விஷயம் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், அதாவது இண்டஸ்ட்ரியல் நடந்த இப்போ நாடுகள் இருக்கு இல்லையா, ஒரு தொழில் புரட்சி நடந்த நாடுகள், அந்த நாடுகளில் ஒரு ஜனநாயக புரட்சி முற்றாக முடிந்து விட்டது என்று கருதுவதும் தவறு. ஜனநாயக புரட்சி என்பது கூட தேசிய இன பிரச்சனையை முழுதாக தீர்த்து வைத்து விட்டது என்று சொல்வது மிக தவறு. ஸ்பெயினிலிருந்து ஸ்காட்லாந்து வரையும் எல்லா நாடுகளிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனுடைய வீரியம், அதனுடைய பண்பு, அதனுடைய நடைமுறைகள் மாற்றத்துக்குள்ளாகி இருக்கலாமே, வேறுபட்டு இருக்கலாமே தவிர அவை முடிவடைந்தவை அல்ல. இந்த அடிப்படையில் இருந்து தான் எழுகின்றது. மார்க்சியவாதிகளை பொறுத்தளவில் தேசிய இன பிரச்சனை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறதாக இருந்தால், இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் மென் அசோசியேஷன் என்று சொல்லி மார்க்சும் எங்கல்ஸும் இருந்த முதலாவது இன்டர்நேஷனல் இருக்கு இல்லையா, முதலாவது சர்வதேசம், அந்த ஒரு சர்வதேசம் தொடங்குவதற்கு அடிப்படையாக இருந்த காரணமே முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இலங்கையில் ஒரு பிரெத் டேக்கிங் இங்கே இருக்கின்ற மார்க்சியவாதிகள் இந்த தேசிய இன பிரச்சனையை கைவிடுவதற்கு, உங்களை வரலாற்றை பார்த்தீர்களா புரியும் எவ்வாறு இனவாதம் கைப்பற்றியது மார்க்சியத்தை என்று. ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்டிய கட்சியைச் சேர்ந்த குமார் குணத்தினம் ஒரு உரையாடலின் போது சொல்லியிருந்தார். அவர் கேட்டுருக்கும் பொழுது, இப்போ இல்லை ஒரு நீண்ட காலத்துக்கு முதல் நாங்கள் செங்கொடியை போட்டுவிட்டு தேசிய கொடியை தூக்கி விட்டோம். அதான் நடந்தது ஜேவிபி. அவர் ஓப்பனாக சொன்னார் உரையாடல் நேரடியாக எங்களுக்கு. அதைத்தான் ஜேவிபி செய்தது. அந்த அடிப்படையில் அதனோட தொடர்ச்சி தான் அது பிற்றிய நீண்டகால இன்ஃப்ளூயன்ஸாக. பழைய எல்எஸ்எஸ்பி அல்ல, நேரமில்லை உள்ளே போவதற்கு. ஆனால் அந்த ஒரு தொடர்ச்சியை தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இது ஒரு எல்லா சர்வதேசங்களும் மார்க்சிய அடிப்படையில் உருவாகின உலகம் முழுக்க இருக்கு 3-4 சர்வதேசங்கள் எல்லாத்துலேயும் முக்கிய தலையாய ஒரு டிபேட்டாக இருந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் தேசிய இன பிரச்சனை. நிறைய எழுத்துக்கள் இருக்கின்றன, வாசிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அப்போ முதலாவது போலண்டில் நடந்த 1963 நடந்த ஒரு போலந்து அப்ரைசிங், அதன் ஒரு தொடர்ச்சியாக அதன் பிறகுதான் முதலாவது சர்வதேசம் என்ற ஒரு தொழிலாளர் அமைப்பை உருவாக வேண்டி ஏற்பட்டது. அதன் பொழுது அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், அந்த சமயத்தில் ஜெர்மன் ஒடுக்குமுறையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜெர்மனிய பேரரசின் கீழ் இருந்த ஜெர்மனிய தொழிலாளர்களை எவ்வாறு ஐரோப்பா முழுக்க வெடிக்க இருக்கின்ற போராட்டங்களோடு இணைப்பது என்ற ஒரு கேள்வி அந்த சமயத்தில் ஒடுக்கப்படுகின்ற மக்களை ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருந்தவர்கள் முன்னால் இருந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை நோக்கித்தான் இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் மென் அசோசியேஷன் வந்தது. மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ்
ஒன்றுபட்ட போலந்தின் விடுதலை பேசினார். அந்த சமயத்தில் போலந்தை உடைத்து உடைத்து 3 இடங்களில் இருந்தது, 3 பேரரசுகளின் கைகளில் இருந்தது. வரலாறு பற்றி முழுக்க பேச நேரமில்லை. அந்த சமயத்தில் ஒன்றிணைந்த பேருந்து விடுதலை பற்றி மார்க்சும் எங்கல்ஸும் முன்வைத்தார்கள். அந்த நிலைப்பாடு ஐரோப்பிய கண்டத்தில் எவ்வாறு எழுச்சிகள் மாற்றத்துக்கு உள்ளாக போன்றன, போலந்து விடுதலை எவ்வாறு அதை மாற்றும் என்ற அடிப்படையில் இருந்து அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த அத்தகைய நிலைப்பாட்டுக்கு. இதே போல அந்த சமயத்தில் தான் அந்த சுய நிர்ணய உரிமை என்ற சொல் அப்போதுதான் ஆரம்பித்தது. லெனின் அதை பாப்புலரைஸ் பண்ணியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையில். லெனினுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான பங்களிப்பு. ஆனால் அதை உருவாக்கின அந்த சொல்லாடல் வந்து மார்க்ஸ் எங்கல்ஸிடம் இருந்து வந்தது, இந்த போலந்து பிரச்சனையில் இருந்து வந்தது. அந்த சமயத்தில் தான் போலந்துடைய உரிமைகளை பற்றி பேசும்பொழுது தான் எங்கல்ஸ் எழுதியிருப்பார், அவர்களுடைய சுயாதீனம், தேசிய சுயாதீனம் உள்ளவர்கள், அவர்களுடைய சுய நிர்ணயம், அதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டும் என்று. அதே சமயத்தில் அவர் சுட்டி காட்டியிருப்பார்கள் அதுக்கு பின்னால் இருக்கின்ற பிரச்சனையை சுட்டி காட்டியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இன்னர் லைஃப், அவர் எவ்வாறு அந்த ஒடுக்குமுறை இருக்கும் பொழுது போலந்து தொழிலாளர்களுடைய ஒரு இயக்கம் பரலைஸ் ஆகப்படுகிறது, இயங்குதன்மையற்ற நிலைமையில் உள்ளாக்கப்படுகிறது. அது நேச்சுரல் அல்ல. இப்போ நீங்கள் ஒடுக்குகின்ற ஒரு தேசத்தில் இருக்கின்றவர்கள் மத்தியில் இருக்கின்ற இயங்கு தளம் என்பது ஒரு சுதந்திரமான அடிப்படையில் இயங்குவது அல்ல. இது ஒரு முக்கியமான புள்ளி. பல தளங்களில் நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்படுகின்ற தேசத்தில் பல்வேறு குறைபாடுகளுடன் இணைந்தால் போதும் கூட அதில் இருக்கின்ற ஒரே ஒரு ப்ரோசஸை ஒடுக்குகின்ற தேசத்தில் இருக்கின்ற இன்னொரு ப்ரோசஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களை அவர்கள் வைத்தார்கள். அந்த சமயத்திலேயே வைத்தார்கள் மார்க்சும் எங்கல்ஸ். ஒரு தேசத்தை ஒடுக்கும் இன்னொரு தேசம் தன்னை விடுதலை செய்து கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். சர்வதேச ஒற்றுமை என்பது சமங்களின் இணைவாக மட்டுமே சாத்தியம் என்று சொல்வார். எமங் ஈக்குவல்ஸ் மட்டுமே அது சாத்தியம் என்று சொல்லியிருப்பார். சர்வதேச தொழிலாளர் ஒற்றுமை என்பது, சர்வதேச தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்ற ஒரு கோஷம் இருக்கு இல்லையா, அந்த கோஷம் என்பது விடுதலை பெற்ற தேசியங்களின் அடிப்படையில் மட்டுமே சாத்தியம் என்பதை திட்ட தெளிவாக அவர் பேசியிருப்பார்கள். இது மட்டும் இல்லை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பிளக்கான எழுதியிருப்பார். அப்படி நாங்கள் இந்த தேசிய மக்களுடைய தேசிய உரிமைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஷேம்ஃபுல் லாய்ஸ் அப்போன் அவர் லிப்ஸ், அதாவது நாங்கள் இந்த சர்வதேச மக்களை தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்பது ஷேம்ஃபுல் லாய்ஸ் அப்போன் அவர் லிப்ஸ். நாங்கள் ஒரு எங்களுடைய உதட்டுகளிலிருந்து பொய் சொல்வதாகத்தான் இருக்கும் அந்த ஸ்லோகன். அந்த ஒற்றுமையை நாங்கள் ஈக்குவல் அமங் நேஷனாலிட்டிஸை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்று சொல்லியிருப்பார். அதை ரிப்பீட்டாக தன்னுடைய எழுத்துக்களை தொடர்ந்து லெனின் கோட் பண்ணியிருப்பார். எல்லா இடங்களையும் இருக்கின்றது. இதை நான் ஒரு எம்பசைஸ் பண்ண வேண்டியிருக்கின்றது இலங்கை மார்க்சியவாதிகளுக்கு. ஷேம்ஃபுல் லாய்ஸ் அப்போன் யுவர் லிப்ஸ் என்று அவர்களை நோக்கி நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏன் இத்தகைய நிலைப்பாட்டை எடுக்காமல் எவ்வாறு நீங்கள் உங்களை லெனினிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்ற கேள்வி வைக்க வேண்டியிருக்கிறது. இதே ஒரு குறுகிய தேசவாதம் அல்லது தேசப்பற்று என சுருக்குவது தவறு. தொடர்ந்து வரலாறுகள் இருக்கின்றன. செகண்ட் இன்டர்நேஷனல், 3வது இன்டர்நேஷனல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இல்லையா. செகண்ட் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராமில் RSDLPன்னு சொல்லி லெனின் இருந்த ஒரு கட்சியில் வந்து ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஃபார் ஆல் மைனாரிட்டிஸ் என்ற ஒரு ப்ரோக்ராம் ஃபார்ம் பண்ணப்படுகிறது. லெனின் பிளக்கான முதல்வர்களால் உருவாக்கப்படுது. இதுதான் அதனுடைய அடுத்த முக்கியமான தொடர் கட்டம். முழுமையாக அதை விளங்கப்படுத்த வேண்டிய நிலை அந்த சமயத்தில் தான் ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த சமயத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டெலெக்சுவல் ரோசா லக்சம்பர்க். அவர் வந்து பல ஆழமான ஒரு கிரிட்டிசிசத்தை இதை நோக்கி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட சொல்லுவதனால் இன்று சுயநிர்ணய உரிமை என்ற ஒரு கன்செப்ட், ஒரு இடதுசாரிய கன்செப்டின் அடிப்படையில் அதன் மேல் வைக்கின்ற விமர்சனங்களில் பெரும்பான்மை எல்லாத்தையுமே வச்சு தள்ளிட்டார். ரோசா லக்சம்பர்க் வைக்காத புதிய விமர்சனத்தை எப்படி வைப்பது எனக்கு தெரியவில்லை. நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். ரோசா லக்சம்பர்க் வாசிக்க வேண்டும். அவர் ஒரு டவரிங் இன்டெலெக்சுவல். அவருடைய ஆழமான பார்வையில் கொன்சிஸ்டன்டான பார்வை, முன்னுக்கு பின் முரணாக பேசினவர் அல்ல. அவருடைய விமர்சனம் சுயநிர்ணயம் என்று கோருவோர் வந்து இன்னொரு தேசியத்தை முடக்குகிறார்கள், அதற்கு காரணமாக இருக்கார் என்ற குற்றச்சாட்டையும் ரோசா லக்சம்பர்க் தான் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் முதலாளித்துவத்திற்குள் இதற்கான தீர்வில்லை. முதலாளித்துவத்திற்கு தீர்வானால் சுயாட்சி, ஓட்டோனமி, அதாவது இப்போ தற்போது கூட தோழர் செந்திலுடைய கட்சி அல்லது FSP இவர்கள் வைத்திருக்கார் சுயாட்சி என்று. அதாவது அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை. ஓட்டோனமி என்ற அர்த்தத்தில் தான் அது பாவிக்கப்படுகிறது. சரியான மொழிபெயர்ப்பு அல்ல அது. நீங்கள் நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. அது என்ன அர்த்தம்? நீங்கள் ஓட்டோனமி என்ற அர்த்தத்தில் தான் பாவிக்கிறீர்கள். இதைத்தான் அவர் பேசியிருக்கின்றார் ரோசா லக்சம்பர்க். அவர் வந்து என்னென்னு சொன்னால், அதற்குள்ள ஒரு பன்முக அரசு, ஒரு புளூரி நேஷனலை பற்றி தான் அவரும் பேசியிருப்பார் ரோசா லக்சம்பர்க்.
அந்த ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த அரசு அது மட்டும்தான் சாத்தியம் என்று ரோசா லக்சம்பர்க் பேசியிருப்பார். அது லெனினிசம் அல்ல. லெனின் கடுமையாக எதிர்த்திருப்பார். அந்த விவாதத்தையும் பேசலாம் டைம் இருந்தால். ஆனால் அது லக்சம்பர்கிசம் சொல்லிட்டு போங்க. நான் அதை விமர்சிக்கலாம், அதுக்கும் ஒரு லெஜிட்டிமசி இருக்கலாம் என்று பேசுவது வேறு விஷயம். ஆனால் லக்சம்பர்கிசத்தை லெனினிசம் என்று முன்வைக்க முடியாது. இது லக்சம்பர்க்கு மேல் செய்யும் அவமானம். அதே சமயம் ரோசா லக்சம்பர்க் மேலும் வைக்கின்ற அவமானமாக இருக்கும். அந்த கருத்தாடல்கள் சரியான முறையில் வாசிக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற மார்க்சியவாதிகள் வாசிப்பை நிறுத்திவிட்டார்கள், அல்லது மறதி வந்து விட்டது, செலக்டிவான மறதி, அல்லது வசதிக்காக தெரிவு செய்கிறார்கள் என்ற ஒரு நோக்கித்தான் நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது நீண்ட தூரம் நேரம் பேசலாம். டீட்டெயிலாக எழுதி தள்ளப்பட்டிருக்கின்ற பல்வேறு விவாதங்கள், அதற்கு பிறகு இவர்களுக்கு பிறகு வந்த ஆய்வுகளும் நிறைய இருக்கின்றன. சுயநிர்ணய உரிமையை ஏற்றல் என்பது அனைத்து ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து நிற்பதோடு தொடர்புடையது. ஒரு சுருக்கிய வடிவில் தேசியத்துக்கு அதன் ஆதரவு அடிப்படையில் அல்ல இயங்குவதல்ல. அது ஒரு மாற்றுக்கள், அதை மாற்றான் என்ற ஒரு எதிரியை கட்டமைப்பதும் அல்ல நோக்கம். அவர்கள் கட்டமைக்கிற ஒரு ஒற்றை எதிரி ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது, அது வர்க்க எதிரி. அந்த எதிரிக்கு எதிராக அனைத்து ஒடுக்குமுறையாளர்களுக்குமான தொடர்பு, ஒன்றுபடுதல் சாத்தியம் என்ற அடிப்படையில் தான் அது வருகின்றது. எல்லாவித ஒடுக்குமுறைகளும் அவர்கள் சுட்டி காட்டுகின்ற வர்க்க எதிரியான முதலாளித்துவ எதிரியுடைய அடியில் இருந்து தான் வருகின்றன எல்லா ஒடுக்குமுறைகளும். அந்த அடிப்படையில் அதற்கு எதிரான எதிர்ப்பு என்பது அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களையும் ஒன்றிணைக்க முடியும். ஒடுக்குகின்ற தேசத்தில் இருப்பவர்களுக்கான எதிரியும் ஒடுக்குகின்ற தேசங்களுக்கான எதிரியும் ஒன்று என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஒன்றுபட்ட போராட்டம் சாத்தியம் என்று பல்வேறு விதமான ஒற்றுமைக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை முன்வைப்பது தான் இந்த சுய உரிமையை ஏற்றல் என்பது. விடுதலை என்பது அந்த அர்த்தத்தில் வித்தியாசங்களை கொண்டாடுவது. இந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தேசியத்தின் பின்னணி என்பது சப்போர்டினேட் பண்ண வர்க்க போராட்டத்தை தேசியத்துக்கும் ஒரு ஒடுக்கப்படுகிற தேசியத்துக்கும் ஒரு சப்போர்டினேட்டாக ஆக்குவதை அல்ல. இன்று நடந்திருப்பது என்னவென்றால், அது இந்தியாவில் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அது சிபிஎம் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே ஜேவிபி. ஒரு வர்க்க போராட்டத்தை அவர்கள் ஒரு தேசியத்தின் ஒரு சப்போர்டினேட்டாக பார்க்கிறார்கள், அதனுடைய பின்னணியாகத்தான் வைக்கின்றார்கள். இதை மாறி மார்க்சியவாதிகள் முன்வைப்பது வர்க்க சுதந்திரம், கிளாஸ் இண்டிபெண்டன்ஸ். ஒடுக்கப்படுகின்ற தொழிலாளர்களுடைய வர்க்க சுதந்திரத்தை எவ்வாறு நீங்கள் முன்னெடுக்க போகிறீர்கள்? ஒரு தேசிய அடிப்படையில் தேசிய பூஷுவாக்கு பின்னால் இருந்து கொண்டு அதனுடைய கட்டமைப்பையும் அரச கட்டமைப்பையும் பாதுகாத்து கொண்டு இதற்கான பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும். அப்போ இது ஒரு டாக்டிக்கல் கொஷன் அல்ல, இது ஒரு ப்ராக்டிக்கல் கொஷனும் தான். நீங்கள் கேட்கலாம், சுயநிர்ணயம் என்பது பிரிந்து போகும் உரிமை தானே என்று. உண்மைதான், பிரிந்து போகும் உரிமையும் தான். அந்த பிரிந்து போகும் உரிமையை வழங்காமல், அவர்களுக்கான உரிமையை வழங்காமல் நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் அவர்களிடம் கூற முடியாது. இதை நிரூபித்து காட்டினார்கள். ரஷ்ய புரட்சி நடந்தபோது பல்வேறு நாடுகள், ஃபின்லாந்து, எஸ்டோனியா, லித்துவேனியா, லாட்வியாலாம் ஒரு புரட்சி நடந்த 2-3 நாட்களிலேயே விடுதலை அளிக்கப்பட்டது. எஸ்டோனியா என்பது ஒரு சோசியலிச நாடு அல்ல, ஒரு முதலாளித்துவ அடிப்படையில் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற நாடு. அந்த நாட்டுக்கு நீங்கள் டூரிஸ்டாக போனீர்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற சாதாரண பூஷுவா இருக்கிற டூரிஸ்டே உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள், இது லெனின் வாங்கி தந்த விடுதலை எங்களுக்கு என்று. இன்று அங்கு லெனினிசம் இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்கள் விடுதலை வழங்கியபடியே. இன்றும் அப்படித்தான் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்கள், பாடப்புத்தகங்கள் படிப்பிக்கின்றார்கள். இங்கு பார்க்கிறீர்கள், இந்த எவ்வாறு பூட்டின் லெனினிசத்தை எவ்வாறு தாக்குகிறார் என்று உக்ரைன் பிரச்சனையில். இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் உக்ரைனிய சோவியத் ஒரு காலத்திலும் லெனினிசத்துக்கோ போல்ஷிவிக்களுக்கோ ஆதரவாக இருக்கவில்லை, அவர்களுக்கு எதிராக இருந்தது. தேசிய ஒடுக்குமுறை சார்ந்த பிரச்சனையில் இவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இல்லை, உங்களுடைய தேசிய அடிப்படையில் நீங்கள் முதலாளித்துவத்தை காட்டினாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் விடுதலையை தருகிறோம் என்று இவர்கள் வைத்த நிலைப்பாடும் அதை வழங்கியமையும் அங்கிருந்த போல்ஷிவிக் சோவியத்துக்கு இருந்த போல்ஷிவிக் பலப்படுத்தியது. அந்த பலத்தின் மூலம்தான் அவர்கள் சோவியத் யூனியனில் ஒன்றிணைந்தார்கள். இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. அதை டெக்டிக்கலாக மட்டும் சுருக்க முடியாது. இது அடுத்த பிரச்சனை. அதுக்கு தான் நான் முன்கூட்டியே குறிப்பிட்டிருந்தேன். அப்போ இதன் பிறகு எவ்வாறு ஸ்டாலினிசம் அதை மாற்றியது என்பது நீங்கள் அது வரலாறு. அவர்கள் எவ்வாறு அதை குறுக்கினார்கள், தேசிய பெற்றாக்கினார்கள், ஒரு நாட்டில் தேசியம் என்றார்கள், கட் பண்ணினார்கள் எல்லாத்தையும். சோவியத் யூனியனை பாதுகாப்பது தான் முதல் கடமையானது எல்லாருக்கும். உலகம் முழுக்க இருந்த மார்க்சியர்கள் முதல் கடமையானது ஒரு தவறான வழி. அது ஒரு சோவியத் யூனியன் என்பது
விடுதலை பெற்றவர்களின் ஒன்றிணைப்பாக இல்லாமல் அது விடுதலை அடைய வேண்டியவர்களின் ஒரு சிறைக்கூடமாக மாறியது. பிரிசன் ஹவுஸ் ஆஃப் நேஷனாலிட்டிஸ். இதுதான் நடந்த பிரச்சனை பின்னால். இந்த அடிப்படையில் இருந்து கொண்டு தான் இன்று நெப்பாளிய பிரச்சனைக்கு நேபாளில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர்களுக்கு எதிராக சிபிஎம் என்பவர்கள் போய் நிற்கின்றார்கள். அவர் தேசிய பெற்றாளர்கள். மோடி சொல்கின்ற ஒரு தேசம் ஒரு மொழி என்பதை எவ்வாறு சிபிஎம் எதிர்க்கிறதா? அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாக்கு பின்னால் நிற்பதும் கூட்டு போடுவதும் எதற்காக? இப்போ இது அவர் காஷ்மீரை எடுத்துக்கொள்ளுங்கள். இத்தகைய நிலைப்பாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். பாகிஸ்தான் விஸ்தரிப்பு என்கிறார்கள். ஜேவிபி இங்கே பேசும்போது 89ஆம் ஆண்டு ஆக்களை அவர் தேசப்பற்றி இயக்கம் ஒன்றை கட்டினார்கள். இங்கே ஜேவிபி அந்த கட்சியில் தான் எஃப்எஸ்பியில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் கூட மன்னிப்பு கோர வேண்டும் தான் நாங்கள் கருதுகின்றோம். அவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் கொலை செய்தார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் இந்திய விஸ்தரிப்பு பற்றி பேசினார்கள். கட்டலான் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்பெயின் இருக்கிற மக்கள் கட்டலானிய மக்களுடைய விடுதலையை பேசாமல் அங்கு ஸ்பெயின் மக்களுடைய உடன்பட்ட கோரிக்கையை வைக்க முடியாது. ஸ்கொட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் சம்பந்தமாக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? எத்தகைய நிலைப்பாடு என்ன? அவருடைய வைக்கின்ற ரெஃபரண்டம், ஸ்கொட்லாந்து நடக்கிற ரெஃபரண்டம், எஸ் ஓ நோ ரெஃபரண்டம், எத்தகைய நிலைப்பாட்டை எடுப்பீர்கள்? இல்லை, உங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்ற நிலைப்பாட்டை இலங்கையில் இருக்கிற மார்க்சியல் அடித்து சொல்கிறீர்களா? ஸ்கொட்லாந்தில் இருக்கிறவர்களுக்கு அங்கிருக்கின்ற ஆஸ்டரிட்டி கவர்மெண்ட், யூகே பார்லிமெண்ட் ஒரு தாக்குதலை செய்கின்றது. அதற்கு எதிராக நிற்பது மட்டும் போதாது, நாங்கள் எங்களுடைய வளங்களை எங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோருவது தவறா? இல்லை, உங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று பேச முடியுமா? இதான் இருக்கின்ற கான்கிரீட்டான சிச்சுவேஷன். இஸ்ரேல் பாலஸ்டைனும் அதான் அங்கே தான் இருக்கின்றது. முடிவுக்கு கொண்டு வர வேணும். 2-3 கேள்வியோடு முடிக்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்டைனை பற்றி தொடர்ந்து பேசுவோம். அது முக்கியமான ஒரு விஷயம். பலஸ்தீனியத்துக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் அது ஓகே, ஆனால் இது இல்லை என்றார்கள். பலஸ்தீனியரும் ஈழம் சார்ந்த பிரச்சனை நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. ஆனால் பிரித்து பேச வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஏன் ஒரு கன்சிஸ்டண்டான பொசிஷனை எடுக்க முடியாது? முதலாவது கேள்வி. பெக்யூலாரிட்டிஸை வைத்துக்கொண்டு அதனால் தான் என்று சொல்ல வராதீர்கள். அதை பற்றி தான் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். அடுத்தது என்னென்று சொன்னால், எதற்காக நீங்கள் ஒரு யூனிட்டரி ஸ்டேட், இங்கே இருக்கின்ற ஒரு யூனிட்டரி ஸ்டேட் என்ற கான்செப்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது? மார்க்சிஸ்டைன் செய்ய முடியாது. சிங்கள சாவனி ஒரு ஸ்டேட் இருக்கு, பூர்ஜுவா ஸ்டேட். இதை ரிஜெக்ட் பண்ண ஏன் முடியாது? ரைட் டு ஸ்டேட் என்பது ஏதோ ஒரு வகையில் லிமிட்டடாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களா? அதை சொல்வதற்கு who has the authority? அடுத்தது ஃபெமினிசம் சார்ந்த ஒரு கொள்கை இருக்கின்றது. வயலன்ஸ் சார்ந்த நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கேன். அது இன்னும் எனக்கு விளக்கம் தரவில்லை. அவர்கள் ஃபெமினிசத்தை உபயோகித்தே யூஸ் பண்ணியே போராட்டம் இங்கே இருக்கிற போராட்டங்கள் சார்ந்து இருக்கின்ற சில நடவடிக்கைகள் இருக்கிறார்கள். அது என்னென்று விளங்கவில்லை. அடுத்தது லெனினிசம். நீங்கள் லெனினிசத்தை ரிஜெக்ட் பண்ணுறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை என்றால் மோடிஃபை பண்ணின லெனினிசம் என்றால் அது என்ன? அதை ஏன் ஓப்பனாக பப்ளிக்காக சொல்ல முடியாது? அப்போ தமிழ் ஈழம் அல்லது ஈழம் என்று சொல்லுகின்றது என்பது ஒரு பெயர். நீங்கள் ஈழம் என்று சொல்லுங்கள், என்னென்று அது அல்ல நோக்கம். மார்க்சியவாதிகளை பொறுத்தவரை சீனியம் என்று சொல்வது அதற்காகத்தான். மக்களுடைய தேசிய உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை. அது சாத்தியமில்லை என்று சொன்னால், டிஃப்ரெண்ட் ரூட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றுபட்ட இலங்கையை ஏற்றுக்கொள்கிறோம், யூனிட்டரி ஸ்டேட்டை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் ஜேவிபியுடைய பொசிஷனுக்கு அதை நோக்கி நகர்வது தான் நடக்கும். இந்த ஃபெட்டிசிசம் ஏன் வருதுன்னு சொன்னால், இது சார்ந்த பிரச்சனையை நாங்கள் பேசும் பொழுது எங்களுக்கு ஒரு வரலாறு பாஸ்ட் ஒன்று இருக்கின்றது. இங்கே ஒரு கடந்த காலம் இருக்கின்றது. புலிகளுடைய வரலாறு, ஜேவிபியுடைய வரலாறு இருக்கின்றது. இதை கடந்து போவது கடினமான விஷயம்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் பல தவறுகள் நடந்திருக்கின்றன, விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த பழைமையிலிருந்து நாங்கள் பாஸ்டிலிருந்து ப்ரெசன்ஸை அணுக முடியாது. நீங்கள் கருத்து ரீதியான விஷயங்களை அந்த வரலாற்றை மட்டும் வைத்துக்கொண்டு முன் தீர்மானங்களுக்கு வர முடியாது. அதோடு சேர்த்து முடிச்சு